இந்த கதை ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட கதையாக எனக்கு நான் பார்க்கவில்லை. இந்த கதைக்குள் நிறைய துரோகம், நிறைய மனிதாபிமானம், ஒரு மெல்லிய காதல், அப்புறம் மனிதர்களுடைய உயரம், மனிதர்களுடைய கீழ்மை, அப்புறம் ஒருவனை ஒருவன் வீழ்த்துவதற்கான சொற்கள், உடல் மொழி என்று இந்த கதை முழுக்க திருச்செந்தாழை ஒரு கவிதையை பின்னி எடுப்பது மாதிரி பின்னி எடுத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த கதையை நான் சொன்னதிலிருந்து விரிவுபடுத்தி அந்த கோட்டை இன்னும் கொஞ்சம் நீளமாக்கி நீங்கள் இந்த கதையை வாசிக்கிற போது ஒவ்வொரு பத்தியிலும் ஒரு பேராகிராஃபிலும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தெரியலாம். ஒவ்வொரு பக்கத்தை நீங்கள் கடக்கிற போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு மனிதன் உங்களுக்கு குறிக்கிடலாம். ஒவ்வொரு பக்கத்தை புரட்டுகிற போதும் நீங்கள் சந்தித்த ஒரு துரோகம் உங்கள் முன்னால் வந்து நிற்கலாம். ஒரு மகத்தான சிறுகதை இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் இந்த கதை செய்திருக்கிறது.